பாவம் மனுஷன் ரொம்ப நொந்துட்டான். என்னன்னு சொல்றேன், ஜஸ்ட் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கொஞ்ச நாள் முன்னாடி என் ஃப்ரெண்ட் இன்ஸ்டால ஒரு நோட்ஸ் போட்டிருந்தான். அவன் எப்பவுமே ஃபீலிங்கா நோட்ஸ் தான் போடுவான். சரி இன்னைக்கு என்ன போட்டிருக்கான்னு பார்த்தேன். அவன் இப்ப இருக்க மைண்ட் செட்டுக்கும் அந்த சாங்குக்கும் ஒரு மாதிரி கனெக்ட் ஆச்சு. சரி ஓகே அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுன்னு ஒரு எமோஜி போட்டேன். அந்த எமோஜிக்கு அவன் லைக் எமோஜி போட்டிருக்கான். சரி ஆன்ல தான் இருப்பான் அப்படின்ட்டு நானும் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சேன். சரி அப்படின்னு டைப் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு இடத்துல சரி இப்ப இருக்க மைண்ட் செட்டுக்கு வேணாம் அப்படின்ட்டு கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ண உடனே என்ன செஞ்சேன், கிளியர் பண்ணிட்டு வெளியே ஸ்வைப் பண்ணி போகும்போது தெரியாம என் விரல் வந்து நான் அனுப்புன எமோஜிலே டச் ஆயிட்டு. இப்ப ரீசெண்டா ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்களா, எமோஜி டச் பண்ணா அந்த பால் கேம்குள்ள போந்துருமா, அது உள்ள போயிட்டு. சரி நான் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகிட்டே இருக்கு. ஆனா என்னடா கேம் அப்படின்னு ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கேன், வரமாட்டேங்குது, ரன் ஆகிட்டே கேம். சடனா மேல பார்க்கும்போது அவன் ப்ரொஃபைல்ல கிரீடம் வச்சு 7 பாயிண்ட்ல இருக்கான். என் ப்ரொஃபைல் பக்கத்துல முட்டை பாயிண்ட். இங்கதான் மென் ஈகோ. என்னடா இவன் 7 பாயிண்ட்ல இருக்கான், நம்ம முட்டை பாயிண்ட்ல இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு பாயிண்டாச்சும் அவனோட கூட எடுத்தாவன்ட்டு விளையாட ஆரம்பிச்சேன். நான் சடனா விளையாடிட்டே இருக்கேன், 4-5 பாயிண்ட்ல அவுட் ஆகிட்டே இருக்கேன். ஓரளவுக்கு இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி விளையாட ஆரம்பிச்சேன். இந்த ஃபோக்கஸ் என் படிப்புல போட்டுருந்தா நான் எங்கேயோ போயிருப்பேன். சரி அது முடிஞ்சு போன விஷயம், அது வேணாம். ஃபோக்கஸ் பண்ணி விளையாட ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துல ஒரு பாயிண்ட் கூட எடுக்கணும்னு நினைச்சேன்னா 13 பாயிண்ட் கூட எடுத்தேன். 20 ஹை ஸ்கோர். அப்ப அடி அப்படின்ட்டு போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு வெளியே போயிட்டேன். சரியா, போயிட்டு உள்ள வந்து பார்க்கும்போது போன் எடுத்து பார்க்க அவன் வந்து வாய்ஸ் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. என்ன வாய்ஸ் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்ட்டு உள்ள டச் பண்ணி பார்க்க அதுக்கு மேல ஒரு மெசேஜ். என்ன மெசேஜ், நான் 20 பாயிண்ட் ஹை ஸ்கோர் எடுத்தேன் தெரியுமா, அது அவனுக்கும் நோட்டிபிகேஷனா போயிருக்கு, எனக்கும் பொதுவா நோட்டிபிகேஷனா வந்திருக்கு. அந்த வாய்ஸ் ரெக்கார்டை நான் கேட்டேன். நீங்களும் அதை கேட்டு வாங்க. தாயரி கஷ்டப்பட்டு ஒரு எமோஜி அனுப்புனா அதை வச்சு கேம் விளையாடுதான்ல கல்லாளி பேரோட. இல்லை இப்படி அடுத்த ஃபீலிங் இப்படி விளையாட ஆரம்பிச்சிட்டியோ. எல்லாரும் 20 பாயிண்ட் எடுத்திருக்க யாரப்பாடி பேரச்சி. ரொம்ப நொந்து போய் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணிருக்கான். ஏன்னா அந்த வாய்ஸ் ரெக்கார்டு அவன் பண்ணா பேசியிருந்தாலும் அவன் நினைச்சிருப்பான்ல, என்னடா சடனா அந்த மெசேஜ் பார்க்கும்போது இதுல போய் ஹை ஸ்கோர் எடுத்து வச்சிருக்கான், இதுல என்ன சாதிக்க போறான். ஒன்னும் சாதிக்கல, அது எங்கேயோ போய் எங்கேயோ முடிஞ்சுட்டு. இருந்தாலும் அவன் நினைச்சிருப்பான்ல, அதனால சொல்றேன். இந்த மாதிரி நீங்க யாரும் விளையாண்டுருக்க மாட்டீங்க. விளையாண்டுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போவேன். சரியா மச்சான், மத்தபடி உன் ஃபீலிங்ஸ் நான் ஒண்ணும் வேலை மச்சான். அது வந்து ஈகோ காரணமா வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, சில தவறுகள் நடந்து விட்டது, மன்னித்து விடுங்கள். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல.